பிரியாவோட மாமியார் ஏன் இப்படி மாறி போனாங்க? பிரியா மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்களே. பிரியா கிட்ட அன்பாவும் நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் எப்படி திடீர்னு இப்படி கொடுமைக்கார மாமியார மாறிட்டாங்க? எல்லாம் அந்த ராசமா பண்ற வேலை. அந்த அம்மா உதச்சா சரியாயிரும். அந்த அம்மா கோயம்புத்தூர்ல இருக்கிறப்போவே பிரியாவை எதிரியா நினைச்சா. இப்போ பிரியாவுக்கு பெரிய மாமியாரா வந்து கீதம்மா மனசு கெடுத்துட்டு இருக்கா. அதனால்தான் பிரியாவோட வாழ்க்கை இப்படி நிம்மதி இல்லாமல் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணுமே. பிரியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். என்ன பண்ணலாம்? ராசம்மா என்ன பண்ணலாம்? ஓகே பிரியா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அருணுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துரு. டைமுக்கு லஞ்ச் ஜூஸ் எல்லாமே கொடுத்துரு. உனக்கு எதுவும் தேவை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ண. ஓகேவா? அப்புறம் நீயும் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்ரு. உடம்ப பார்த்துக்கோ. ஹாய் அருண். இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நீ நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்ட அருண். பட் என்ன பண்றது, நீ பழையபடி நார்மல் ஆகணும்ல. ஸோ அதனால தான் இங்க வந்திருக்க. இல்லை வருண், பிரியாவோட மேரேஜ் லைஃபும் கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். அவளை ஹாப்பியாக வாழ வச்சுட்டு நான் இங்கேருந்து போயிட்டே இருப்பேன். பிரியா, அருண் சாப்பிட்டாரா? இல்ல. அழைச்சிட்டு போய் டைனிங் டேபிள் உட்கார வச்சு சாப்பிட கொடு. அருண் வாங்க சாப்பிட போலாம். பிரியா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அருணுக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துரு. 3 வேளையும் டேப்லெட்ஸ் இருக்கு, கொடுத்துரு. எதுவும் எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு கால் பண்ணு. ஓகேவா? பாத்துக்கோ பிரியா. அருணை இவ்ளோ அக்கறையா கவனிக்க ஆரம்பிச்சா நிச்சயமா அருண் சீக்கிரமா குணமாயிடுவாரு. நான் சொல்றது விளங்குதா? அடிப்பாவி, பாத்தியா? பெத்தவ நீ ஒரு நாளாவது அக்கறையா உன்னை சாப்பிட்டியான்னு கேட்டிருக்கானா? அந்த லூசுக்கு உருகி உருகி பரிமாறிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனா செய்யலடி, இந்த பிரியா சொல்லி கொடுத்துதான் அப்படி செஞ்சுட்டு இருக்கான். உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவன் பிரியா. ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம். பிரியா, நீ போய் வருண ஆபீஸ்க்கு வழி அனுப்புற வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். போ. வரேன். வா பிரியா. பிரியா, இங்க தண்ணி எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. சாப்பிடுங்க அருண். என்ன சாப்பிடாம அப்படியே வச்சிட்டு இருக்காரு? சாம்பார் ஊத்தலையா? சாப்பிட்டு முடிச்சிட்டு மாத்திரை போடணும். சாப்பிடுங்க அருண். ஏமா, அவருக்கு அப்படியே ஊட்டி விட போறியா இல்ல மடியில உட்கார வச்சு ஊட்டி விட போறியா? அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கட்டின புருஷனை கவனிக்கிற மாதிரி உன் பழைய காதலனை பக்கத்துல உட்கார வச்சு கவனிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? அத்தை, என் மேல இருக்கிற பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க. வருண் தான் அருணுக்கு டிஃபன் கொடுக்க சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போனாரு. ஓஹோ, அவன் சொன்னாங்கிற தைரியத்துல
இப்படி இவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறியாமா? இவன் என்ன இங்க விருந்து சாப்பிடுவா வந்திருக்கான்? பைத்தியக்கார பையன். இவன் சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்ன இவனுக்கு தெரியவா போகுது? இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. அருண் குணமாகணும்னா அவர்கிட்ட நம்ம அன்பா பேசணும், அன்பா நடந்துக்கணும். வேளை வேலைக்கு சாப்பாடு கொடுத்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு அத்தை. நீ என்ன இவங்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு நீ அவன் பொண்டாட்டியா? என் தங்கச்சி பிள்ளைய கட்டிக்கிட்டாலும் இந்த அருண் பயல உன்னால மறக்க முடியல. அதனாலதான் இவனுக்கு மனநல சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொல்லி இவனை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க வீட்டு புள்ளைய நம்ப வச்சு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க. மகா கெட்டிக்காரடி நீ. உன் நாடகத்துக்கு இவனும் உடந்தையா? உன் கூடவே இருக்கணுங்கிறதுக்காக இவனும் மனநல சரியில்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா? இப்படி எல்லாரும் சேர்ந்துகிட்டு என் குடும்பத்துக்குள்ள கஞ்சிக்காக வந்துட்டீங்க. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சப்பவே நான் அருணோட நினைவுகள் எல்லாத்தையும் என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இப்போ ஒரு மனிதாபிமானத்தினாலதான் அருணை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். டாக்டர் ரொம்ப கம்பல் பண்ணி சொன்னதுனாலதான் நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சந்தேகப்பட்டு பேசாதீங்க அத்தை. எப்படி உன்னை சந்தேகப்படாம இருக்க சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க என் முகத்தை பார்த்து சொல்லு. எனக்கு என்னவோ இது சரியா படல. இவன் நினைப்ப நீ தூக்கி எறிஞ்சிருவியான். அப்புறம் டாக்டர் சொன்னாருன்னு பழசெல்லாம் இவனுக்கு ஞாபகப்படுத்துவியான். கேட்டா இவன் நார்மலா வரணும் அதுதான் காரணம்னு சொல்லுவியான். ஹேண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? பிரியா, இப்ப எதுக்கு இவ நீலி கண்ணீர் வடிச்சிட்டு போறா? அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ச்சே. ஏய் ராசம்மா, நல்லா தனியா மாட்டிக்கிட்டியா? இருடி உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னடா மறப்பு லூசு, உனக்கு எதுக்கு டிஃபனு? அவன் சாப்பிட்டுட்டான், பரவாயில்ல. இவன் பைத்தியமா இல்ல பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறானா? ஓட்ஸ் நான்லாம் பள்ளிக்கூட காலத்தில் படிக்கும் பொழுது ஓட்ஸ் அப்படிங்கிற தானியம் அப்படின்னு படிச்சிருக்கிறேன். இது நிறைய விளைஞ்சி குதிரைகளுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். ஒட்டு மொத்தமாக அத்தனை அம்மாயி அப்பத்தா எல்லாரும் ஓட்ஸ் கஞ்சி தான். அதில் வேற ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஓட்ஸ் கஞ்சி சாப்பிட்டா அப்படியே 0 சைஸ் இடுப்பு வந்துரும்ட்டு எல்லாரும் காலையில் ஓட்ஸ் கஞ்சி. விஸ்வா, நந்தினி, நந்தினி என்னாச்சுமா? நந்தினி, ஐயோ, நந்தினி, முதல்ல உட்காரு. என்னமாச்சு? நந்தினி என்னாச்சு? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தலை சுத்துது. ஒண்ணு இல்ல, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். சின்ன வீக்னஸ் தான் அது. இதோ வரேன் நான். ஏன் விஸ்வா, ஒருவேளை அகிலா சொன்ன மாதிரி எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருப்பாளா? அதனாலதான் இப்ப அடிக்கடி எனக்கு மயக்கம் வருதா? லூஸ் மாதிரி ஏதாவது உளறிட்டு இருக்காத.
உன்னை பயமுறுத்துறதுக்காக அவ ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அத போய் ஆமாமா நந்தினி, அவ எப்படியாவது விஸ்வா கூட வாழ்ந்துடணும், அதனால ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. நீ அதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. இல்ல அத்த, அகிலா சொன்னதுல உண்மை இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா என்னால முன்ன மாதிரி தெம்பா இருக்க முடியல. என் உடம்பு வீக் ஆயிட்டே வர மாதிரி ஃபீல் ஆகுது. விஸ்வா, டாக்டர் கிட்ட பிளட் டெஸ்ட் எடுத்தோமே, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இங்க தானே இருக்கு. அது கொஞ்சம் எடுங்களேன், மறுபடியும் படிச்சு பார்ப்போம். படிச்சு என்ன பண்ண போற? உனக்கு அதுல ஏதாவது புரிய போதா? முதல்ல நான் சொல்றத நம்பு. உனக்கு ஒண்ணுமே இல்ல. இல்ல விஸ்வா, நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அகிலா இந்த விஷயத்த உங்ககிட்ட, என்கிட்ட, அத்தை கிட்டன்னு மாறி மாறி சொல்லி வச்சதை பார்க்கும்போது அவ உண்மையிலேயே எனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருப்பாளோன்னு எனக்கு தோணுது. மண்ணாங்கட்டி, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? அவ ஒரு ஆளுன்னு சொல்றா, அதை நீ போய் நம்பிக்கிட்டு. இது பாரு, உனக்கு என்ன வேணும் இப்போ? அவளையே நேரா இங்க கூட்டிட்டு வந்து 4 அறை விட்டு சொன்னதெல்லாம் பொய்ன்னு உங்ககிட்டயே சொல்லட்டுமா? அப்ப நம்புவியா? அது இங்க இல்ல பாரு, விஸ்வா. நான் சொல்றத முதல்ல கேளு. அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காம முதல்ல உள்ள வந்து ரெஸ்ட் எடு. லோ பிபி, வீக்னஸ்னு 1000 பிரச்சனை இருக்கு ஹியூமன்ஸ்க்கு, புரியுதா? ஆமாமா, நீ வா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வரையா கொஞ்சம் ப்ளீஸ். உள்ள போய் முதல்ல ரெஸ்ட் எடு. கண்டதை யோசிச்சுக்கிட்டு போ, போய் படுத்து ரெஸ்ட் எடு. நான் வரேன். விஸ்வா, இன்னும் எத்தனை நாளைக்குடா நந்தினி கிட்ட உண்மையை மறைக்க போற? எனக்கு என்னவோ அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு தோணுது. எதை சொல்ல சொல்ற? டாக்டர் உனக்கு டேட் குறிச்சிட்டாங்கன்னு சொல்ல சொல்றியா? இல்ல அதுக்கு மருந்தை கண்டுபிடிக்கணும்னா அகிலாவோட நான் போய் குடும்பம் நடத்தணும்னு சொல்ல சொல்றியா? அதுக்கப்புறம் விஷம் தேவையில்லை, அந்த நிமிஷமே போயிடுவாவ. அதுவா வேணும் நமக்கு? விஸ்வா, அப்போ என் உடம்புல நிஜமாவே ஸ்லோ பாய்சன் இருக்கு. அந்த அகிலா சொன்னதெல்லாம் உண்மை, அப்படித்தானே விஸ்வா? இங்க பாரு, அப்படிலாம் இல்ல டாக்டர். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் விஸ்வா. நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சீக்கிரமாவே செத்து போயிடுவேனா? என்ன அகிலா எனக்கு மாத்து மருந்து கொடுக்கலன்னா உங்களையும் குழந்தைய விட்டுட்டு இறந்துருவேனா? இல்ல நந்தினியா, அப்படி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாத. இது பாரு, உன்னை எப்படியாவது நாங்க காப்பாத்திடுவோம்மா. எப்படி அத்தை காப்பாத்துவீங்க? அகிலா கேட்ட மாதிரி விஸ்வாவை அவகிட்ட விட்டு கொடுத்து என்ன காப்பாத்துவீங்களா? அந்த ஒரு காரியத்தை மட்டும் என் உயிர் போனாலும் நான் செய்ய மாட்டேன். இது பாரு, அவ சொல்றத செய்யலன்னா உன் உயிர் போகும்னா, அவ சொல்றத செஞ்சா என் உயிர் போயிடும். உன் உயிரும் போகக்கூடாது, என் உயிரும் போகக்கூடாது. நாம ஏன் சாகணும்? அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வந்து அவ மூஞ்சில 4 அறை விட்டு மருந்து என்னங்கிறத சொல்ல வைப்பேனே தவிர அவ காலில் போய் என்னைக்கு நான் விட மாட்டேன். நான் உங்களோட வாழணும். என்ன விட்டுறாதீங்க விஸ்வா. என்ன எப்படியாவது காப்பாத்திடுங்க. கண்டிப்பா உனக்கு ஒண்ணும் ஆகாது நந்தினி. எனக்கு என் குழந்தை வேணும், நீங்க வேணும் விஸ்வா. இல்ல வேண்டாம் வேண்டாம் நந்தினி, பாரு அழக்கூடாது. நான் இருக்கேன் நந்தினி, நான் பாத்துக்கிறேன் நந்தினி. உன்னை போக விட மாட்டேன் நந்தினி, ப்ளீஸ். நந்தினி, நந்தினி என்னாச்சு? இது பாரு, எக்ஸைட் ஆகக்கூடாது நந்தினி. நந்தினி ப்ளீஸ். நந்தினி, நந்தினி, அம்மா தண்ணி எடுத்துட்டு வரேன். நந்தினி பாரு, நந்தினி என்ன பாரு. நந்தினி, 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 அம்மா கொஞ்சம் சீக்கிரம் வாயம்மா. நந்தினி பாரு, நந்தினிக்கு பாரு. நந்தினி, விஸ்வா முகத்துல தெளிவா. நந்தினி, 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 அம்மா நந்தினி. நந்தினி.
கீதா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு புரியுது. இன்னும் எத்தனை நாள் தான் கண்ணு எதிரிலேயே இந்த கூத்தெல்லாம் பார்த்து தொலைகிறதுன்னு தானே? எனக்கு ஒரு யோசனை இருக்கு, கேக்குறியா? என்ன யோசனைக்கா? பிரியாவை விரட்டி விட்டுட்டு வருணுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அக்கா, இதெல்லாம் எப்படிக்கா சாத்தியம்? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சு. இதுல அடுத்த கல்யாணத்தை எப்படிக்கா நடத்தி வைக்க முடியும்? நம்ம அண்ணன் மக கலாவதியை வருணுக்கு கட்டி வச்சிடலாம். என்னக்கா இது பைத்தியக்காரத்தனமா எல்லாம் இருக்கு நீங்க பேசுறது? இவ உயிரோட இருக்கும்போது எப்படிக்கா இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? உயிரோட இருந்தா தானே பால்ல விஷத்தை கலந்து குடிக்க வச்சிருவோம். அப்புறம் என்ன, காதலன் பைத்தியமாயிட்டாங்கிற துக்கத்தை தாங்க முடியாம விஷத்தை குடிச்சு செத்துட்டான்னு கதை கட்டிடுவோம். அக்கா, நீ சொல்றது கேக்குறதுக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இதை விட்டா நமக்கு வேற சந்தர்ப்பமும் கிடைக்காது. அவ முன்னாள் காதலனும் இந்த வீட்டுல தானே இருக்கான். இந்த சூழ்நிலையில காதலன் பைத்தியமாயிட்டாங்கிறத தாங்க முடியாம விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிட்டான்னு நாம சொல்ற கட்டுக்கதைய எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவ செத்து போயிட்டா அந்த அருண் பைத்தியக்காரனும் வீட்டு விட்டு போயிடுவான். அப்புறம் என்ன, பிரியா போயிட்டானா வருண் மனச கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி நம்ம அண்ணன் மகளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். யோசிக்காத, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். முதல்ல கடையில போய் விஷத்தை வாங்கிட்டு வரேன். டேய், யாரா? உன் மச்சான். நீயா? என்ன விஸ்வா, பழக்கம் இல்லாத வேலைலாம் பண்ற? உங்க கூட சேர்ந்து சில விஷயங்கள் எல்லாம் நான் பழகிக்க வேண்டியதுதானே. எங்கடாவ? யாரு? நான் யாரை கேட்கறேன்னு உனக்கு தெரியாது? அதான் உன் செல்ல மருமவ. தெரியாது. தெரியும். அவ எங்க இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன கோவப்படுத்தின கோடு போட்டுருவேன். ஏய், உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? ஏன்டா என் பொண்டாட்டிக்கு விஷத்தை வச்சிங்க? இது பாரு, என்ன இளவ வச்சிங்கன்னு சொல்லி தொலை. இல்ல வேணாம், நான் உன்னை எதுவும் கேட்கல, உன்னை அப்படியே விட்டுறேன். அந்த கழுதை எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. சொல்றா. ஏய்! போறவன் வரவனை எல்லாம் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணியே பழக்கப்பட்டாச்சு. இப்போ நம்மள ஒருத்தன் கட்டி போடும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. கஷ்டம். அது என்னது, ஸ்லோ பாய்சன். எனக்கு அப்படி பொறுமையெல்லாம் போராட தெரியாது. பொட்டாசியம் சைனைட நாக்கில் வச்சு நான் பொட்டுன்னு போயிடுவேன். புரியுதா? என்ன விஷயம் வச்சிங்க சொல்லு. சொல்ல முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய், உங்ககிட்ட நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். நீ இது சொல்ற வரைக்கும் இங்க எங்க கூட தான் குடும்பம் நடத்தி ஆகணும். நீ குடிக்கிற தண்ணில இருந்து தின்ற சோறு வரைக்கும் எதுல வேணா எப்ப வேணா என்னால விஷம் வைக்க முடியும். செத்துருவடா. நான் செத்தாலும் பரவாயில்ல, உன்ன வந்து நீ சாவணும். என்ன பிரச்சனை மூர்த்தி உனக்கு?
ஏன் இப்படி பேசுற? இங்க பாரு, அங்க அவ உயிர் போச்சுன்னா அடுத்த நிமிஷம் இங்க உன் உயிரும் அகிலா உயிரும் போயிடும். 3 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு வழியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா சாவறதுக்கு குழியை நீ தேடிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மூர்த்தி, ஒழுங்கு மரியாதையா கேட்கிறேன். என்ன இழவ கலந்ததை வச்சுங்க சாப்பாட்டுல சொல்லி தொலையண்டா. சொல்றேன். உன் நந்தினி உனக்கு உசுரோட வேணும்னா நான் சொல்ற மாதிரி செய். அகிலா கூட குடும்பம் நடத்தி ஓ மூலமா அவளுக்கு ஒரு வாரிசு உருவாகணும். அப்படி உருவாச்சுன்னா உன் நந்தினிக்கு எந்த வகையான விஷத்தை கொடுத்தோம் அதுக்கு மாத்து மருந்து என்னங்கிறத நான் சொல்றேன். அகிலா கூட நீ குடும்பம் நடத்த தயாரா? உன்னை கொலை பண்ண தயார் ராஸ்கல். இனிமே அந்த அசிங்கம் முடிச்சவளோட நிழல் கூட என் மேல படாதுடா. என்னடா பண்ணுவீங்க? செக் வைப்பீங்களா? இதுக்கு மேல என்ன செக் வச்சாலும் சரி, உங்களுடைய கேவலமான ஐடியாக்கெல்லாம் நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, என் பொண்டாட்டியை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். உன் உசுரை எப்படி காப்பாத்திக்கணும்னு மட்டும் நீ யோசி. மூர்த்தி, என் பொண்டாட்டியை எப்படி வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உன்னையும் அகிலாவையும் எப்படி சாவடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். Count your minutes.